நானும் ஓடினேன். மானோட இப்படி மாறி மாறி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்க இருக்கிறது. மானை பிடிக்க உங்களுக்கு அனுமதி வேணும். என்னோட மானை எப்படிப்பட்ட மாட்டை சொல்றேன் கேளுங்க. உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஒரு மதிக்கென்று கிடக்காக, விளையும் திரை பெயர் சிறப்பாக, ஏற்றி காத்திடு பொறுப்பாக, தலைவியாக முன்முகமாக என் சரிதையை சொன்னேன் எதிர்ப்பாக, விளையும் திரை பெயர் சிறப்பாக, ஏற்றி காத்திடு பொறுப்பாக. என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவது தலைவி என்ற முறையில் தங்களது கடமை. தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வெள்ளிமலையிலிருந்து வரேன். வெள்ளிமலையிலிருந்து வரேன். மானை எங்க பாத்தீங்க? மானை இங்கதான் பார்த்தேன். எங்க? வெள்ளிமலையிலயா வேள்வி மலையில? மலை அடிவாரத்துல. அந்த எந்த மலைன்னு கேட்டேன். உங்க மலை அடிவாரத்துல பார்த்தேன். இங்க என்ன சொல்லியாந்திய? ஏங்க வேட்டைக்கு வரும் பொழுது இப்படி நல்லா தகன்ற மின்ற மாதிரி ஒரு மானை பார்த்தேன். இந்த மானை பார்த்தோட எப்படியும் பிடிக்கிற எண்ணம். உங்க பார்வையே சரியில்லையே. உங்க பார்வை. மானை பார்த்தேன். மான் ஓடிச்சு, நானும் ஓடுனேன். இப்படி மாறி மாறி பார்க்கும் பொழுது உங்க இடத்துக்குள்ள வந்துச்சு. நான் பார்த்தேன், சரி அடுத்த இடத்துல போயிருச்சு நமக்கு அதுக்கு அப்படின்னு நான் போயிருக்கலாம். எவன் போவேன்? இந்த மானை பார்த்தேன் எவனா விட்டுட்டு போவானா? எப்படி என்னை பிடிக்காம விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்பிக்கையோட வந்திருக்கேன். மான் இங்கதான் இருக்கு. கைட்டு தான் பிடிப்பீங்க? மான கைட்டு தான் பிடிப்பேன். கையில தான் பிடிப்பேன். எங்க இப்ப வந்து கரடி எதை வச்சு பிடிப்பாங்க தெரியுமா? கண்ணாடி காட்டி பிடிப்பாங்க. யானை என்ன செய்வாங்க? குழி வெட்டி பிடிப்பாங்க. ஆனா மானை வந்து வலை விரித்து பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், வெட்டி பிடிக்கலாம், குத்தி பிடிக்கலாம். அப்படி பல வழிகள் உண்டு. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். இப்படி எல்லாம் வழிகளை விட்டுட்டு கையில தான் பிடிப்பேன்னு சொல்றீங்களே, இது ஆகக்கூடிய கதை. நீங்க சொல்ற வார்த்தை வந்து ஏன்னா குழி வெட்டி பிடிக்கலாம். குழி வெட்டி பிடிக்கலாம்னா அந்த நேரத்துல போய் கடப்பாறை எடுத்து மம்பட்டி எடுத்து குழிய தோண்டி எப்படா அந்த மான் வந்து விழுந்து என்னால காத்து கிடக்க முடியுமா? ஏங்க நம்ம விருப்பப்பட்டது ஒண்ணு கிடைக்கணும்னா பெரும் முயற்சி எடுத்து அதை பெறணுங்க. அப்படியே குழி வெட்டி மணப்பாறையில எடுக்க முயற்சி செய்யல ஏதாவது கிடைக்குமா? அப்படியே மானை வெட்டி குழி வெட்டி மானை பிடிச்சாலும் அந்த குழிக்குள்ள மானுக்கு வந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா என் மனசு தாங்குமா? நீங்க சொல்ற மாதிரி வலை வச்சு பிடிக்கலாம். மானு தானே? மானுதான். அழகான மானு, அறிவான மானு, அன்பான மானு, அப்படி அவ்வளவு பாசமான மானு. அதை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். ஏன்னா வலை வச்சு பிடிக்கலாம். பிடிக்க முடியாதானே? இந்த மானு எந்த வலைக்கும் சிக்காதுன்னு எனக்கு தெரியும். சிலை வச்சு பிடிக்கலாம். பிடிச்சிருக்கலாம். இந்த நடு காட்டுக்குள்ள நேரத்துல போய் சிலையை தேடி
மானை பிடிக்க முடியுமா? இதெல்லாம் நியாயமா இருக்கு? சரி, கையில அது என்ன? கையில இப்படி வச்சு சுத்துறியில கையில ஓட்ட விழுந்துட்டானு சரி, கிணறா தோன்றிய சிலிமுகம். சிலிமுகம் கணை. அதனுடைய தன்மை என்ன? இதோட தன்மை என்ன? எடுத்து காட்டலைன்னா போதும், எதா இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடும். எடுத்து காட்டினா போதுமா? காட்டினா மட்டும் போதுமா? காட்டினா போதும். எடுத்து காட்டினா போதும். எடுத்து காட்டினா போதுமா? என்ன ஒண்ணு இருக்குது, எடுத்து காட்டினா போதாது. எடுத்து காட்டி ஒரு ராகத்துல பாட்டு பாடணும். எடுத்து காட்டி ஒரு ராகத்துல பாட்டு பாடணும். ஏன்னா என்ன ராகம்? என்ன ராகம்? என்ன ராகம் சொல்லுங்க, உங்க வாத்தியார் சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ராகத்துல பாடுனா அந்த மானா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உடனே உங்க கைக்கு வந்து, எந்த பொருளா இருந்தாலும். ஆமா. என்ன ராகம்? ஒரு பெண்ணுடைய பெயர். பெண்ணுடைய பெயர் மான். மோகினியாய் வந்த பல்லவி மோகனமே. மோகனம். மோகன ராகத்தில் பாடுங்க. நீங்க மோகன ராகத்துல பாடினாதான். எதுக்கு நான் பாட்டு பாட? பாடுங்க. பாட்டு பாடிதான் மனம் பிடிக்கணுமா? பாட்டு பாடினாதான் பிடிக்க முடியும். இப்படி சக்தி வாய்ந்த ஒரு அம்பை வச்சுக்கிட்டு காட்டி ஒரு பாட்டு மட்டும் பாடினா போதும், உடனே பிடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம். அதை விட்டு என் வீம்பளக்க வந்திருக்கிறியா? மானை பிடிக்கணுமா நான் எப்பவே பிடிச்சிட்டு வீட்டை பக்கம் போயிருப்பேன். இந்த மானை அம்பால பிடிக்க கூடாது, என்னோட அன்பால பிடிக்கணும். அன்பால கையால பிடிக்கணும். மானை யாராலும் கையால பிடிக்கவே முடியாது. கையால. ஏன் நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நீங்க காவலுக்கு? காவலுக்கு நடந்தே வந்தோம். எல்லாரும் நடந்தே வருவாங்க. அப்புறம் என்ன? நம்பிக்கையிலான வந்திருப்பீங்க. ஆமா, நல்லபடியா. நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? முயற்சியுடையா நிகழ்ச்சி அடையாதே. முயற்சி மட்டும் இருந்தா போதாது, பயிற்சிய பத்தலங்க. எனக்கு பயிற்சி இருந்தா நீங்க எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை சாரல பார்த்து துரத்துக்கிட்டே வந்து எங்க திரைப்படத்துக்குள்ள போச்சுன்னு சொல்றீங்கல்ல, பிடிச்சு போயிருப்பிய. இந்த மாடு கையால பிடிக்கிறதுக்கு பயிற்சி வேணும்ல. இந்த மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடா இருக்கு. அது சேட்டை பிடிச்ச மாடா, அது போக்குல போட்டு பிடிக்கணும்னு கொஞ்சம் ஆசை. அப்படியா? அது போக்குல போகும். சொட்டாவால குட்டியாட்டு இந்த மாடு கொஞ்சம் ஆட விட்டு, கொஞ்சம் ஆட விட்டு அப்புறம் பிடிச்சு வீட்டுக்கு. ஏன்னா என் மானை பிடிச்சீங்கன்னா அதுக்கு என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன வாங்கி வச்சிருக்கேன்? அப்படியே பல கோடி ரூபாயில பட்டுமத்தை வாங்கி வச்சிருக்கேன். பல கோடி ரூபாயில பட்டுமத்தை இப்படிலாம் நம்புறது மாதிரி இருக்குது. அப்புறம் 2 மூட்டை மல்லிகைப்பூ. 2 மூட்டை மல்லிகைப்பூ ஏங்க 200 ஊதாங்க கொடுத்தாங்க தலையில வைக்கிறதுக்கு. அந்த 2 மூட்டையை கொடுத்திருந்தா அழகா கட்டி நிறைய தலையில வச்சிருந்தேன். மானுக்கு போய் போடுறேன்றிய வீணா. அந்த மானு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என் மானு கண்ணு அழகன்னா, மூக்கு அழகன்னா, வாய் அழகன்னா, நடை அழகன்னா, இடை அழகன்னா. இத பார்த்தா மானு மாதிரியே தெரியலையே. மானை பார்த்தா ஏதோ மூளை கொளாறாங்க உங்களுக்கு. அந்த மானை பாத்தீங்கன்னா நீ பார்த்தா மூளை கொளார் மாதிரியே தெரியும். அந்த மானை பார்த்தா நீங்க யாராவது மான் இப்படி வருவாங்களா? என் மானை கொடுத்தீங்கன்னா என் 2 கையால தூக்கிட்டு போய் அப்படி பட்டுமத்தையில படுக்க வச்சு அப்படி மல்லிகைப்பூ மலைச்சாறு மாதிரி தூவி விட்டு அப்படியெல்லாம் ரசிக்கணும்னு எனக்கு மான் மேல ஆசை. நீங்க மானை வச்சுட்டு இல்லைன்னு சொல்றீங்க. எங்க ராமாயண கதையை எப்படி உருவாகுது தெரியுமா? எப்படி? சாதாரண கைகேயி ராமனை காட்டுக்கு கொண்டு வரவாங்கின உடனே அவங்க பாட்டுக்கு போனாங்க, காட்டுல இருந்தாங்க, திருப்பி வந்திருப்பாங்க. வருஷம் முடிஞ்சோட திருப்பி வந்திருப்பாங்க. ஆனா மாரிசன் என்கின்ற மாயமானை கண்டு அது அழகாக இருக்கிறது என்றும் அது விசித்திரமான மானாக இருக்கிறது என்று தெரிந்தும் சிதறப்பட்டவள் ஆசைப்பட்டாள். சரி, மனைவி ஆசைப்பட்டாரு, ராமநாதப்பட்டவர் என்ன செஞ்சாரு? துரத்தி போனாரு. ஆமா, அதோட விட்டாங்களா? மாரிசன் என்ன செஞ்சாரு? மாயமாக கத்தினார். யாரை போல? ராமனை போல. ஆகா, உன்னுடைய சகோதரனுக்கு ஆபத்து வந்து விட்டதே, நீ செல் அப்படின்னு சொன்ன உடனே யாரு லட்சுமணன் போக மாட்டேன்டாரு. ஆனா வயதுரையால் வயதான், நீ உங்க அண்ணன் இறந்தாம என்னை கட்டிக்கலாம் நினைச்சியா அப்படின்னு கடும் சொற்களால் சொன்னதுனால என்னாச்சு? அப்படி எது நினைச்சீங்க? எதனால? அப்படி சொன்னதுனால மாயமான் மேல சீதாவப்பட்டவள் ஆசைப்பட்டதுனால ராவணவதம் என்பது ஏற்பட்டது. ராவணவதம் சாதாரணமா நடக்கல. எத்தனை போர் வீரர்களை அவங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்துச்சு, எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது, எத்தனை சிரமங்கள், எவ்வளவு நாள் தூங்காம இருந்தார் ராமன், செத்து பிழைச்சாங்க. அப்படி எல்லாம் வந்து நிறைய சிரமங்கள் பட்டாங்க. அந்த யுத்த காண்டத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டார் ராமன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மான் மேல ஆசைப்பட்டதுனால.
அப்படி அதெல்லாம் நடித்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அப்படி காதல்மான் அழகானமான் உதட்டு அப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், வித்தியாசமா தெரியுது. என்னன்னு தெரியல. அதுவும் மாயமானா இருக்கிற போது உங்களுக்கு எதுவும் சிரமம் வந்துடாம பாத்துக்குங்க. அவன் மான் மேல ஆசை இல்லாதவன். அப்படியா? அங்க பாருங்க எத்தனை மான் நிக்குது. அத மானெல்லாம் விட்டுட்டு ஏமானதே வேணும்னு அடம்பிடிக்கிறதா உங்களுக்கு தெரிய வேணாமா? அதே நிறைய 34 வகையான மான்கள் இருக்கு. அதுல உங்க மான் என்னமோ வித்தியாசமா இருக்கு. வேட்டைக்கு போறாங்களா? வேட்டைக்கு அவனையா வேட்டைக்கு போறேன்னு சொல்லி போய் பெண்களத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எந்த பெண்களை? பாண்டு மன்னர் என்ன செஞ்சாரு? வேட்டைக்கு தானே போனாரு. அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க? சந்தன மகாராஜா வேட்டைக்கு போனேன். போனான்ல. ஆமா. போய் கங்காதேவி பார்த்தாங்கல்ல. ஆமா. கட்டிக்கிட்டாங்கல்ல. நீங்க பார்த்தது கூட அப்படியே தான் பாப்பி இருக்கு. பாண்டு மன்னர் சாபம் பெற்றது எதனால? ராவண வேட்டைக்கு போனா. ராவணன் வேட்டைக்கு போனாரு. மண்டோதரியை பார்த்தாரு. நானும் வேட்டைக்கு வந்தேன். ராவணன் வேட்டைக்கு போனது, சாந்தன மன்னர் வேட்டைக்கு போனது உங்களுக்கு தெரியுது. பாண்டு மன்னர் விடுங்க. அதாவது பாண்டு மன்னர் இறந்தது மான்னாலதான். ஐயப்ப வேட்டைக்கு போனாரு. கடவுள் சாத்தா போய் புஷ்கலா தேவியை பார்த்தாருல. ஆமா பார்த்தாரு. நானும் வேட்டைக்கு தான் வந்திருக்கேன். இப்படி பொம்பளையில பாக்குறதுக்கு வேட்டைக்கு வர்றீங்களோ? நீங்க வந்து வீப்பு பண்ணா எல்லாம் உள்ளதை இழந்துட்டு போயிருவீங்க. நீங்க சொல்றத பார்த்தோன்னே நீங்க சொல்றத கேட்டு நானும் போக திடீர்னு உங்க இதுக்குள்ள இருந்து மாடு வர அதெல்லாம் ஒண்ணும் வராது. வந்தா நீங்க வீப்பு தான் பேசுறீங்க. எனக்கு தெரியாம இருக்குது. நான் முதல் காவல்ல இருக்கேன். எங்க அண்ணன் 2வது காவல், என் தோழி 3வது காவல். 3 பேர் கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்ணுல வெண்ணெயை ஊத்திக்கிட்டு மாடு வந்துச்சா? மாடு எப்படியோ மாடு உள்ள வருது. வரலைங்கிறான். வந்தோடனே வந்துச்சுன்னா அந்த ஊர் ஜனம்லாம் உங்களை என்ன பேசு? சரி இப்ப வரல. அடுத்த வரலன்னா ஊர்காரங்க என்ன பேசுவாங்க? வருமா கொஞ்ச நேரத்துல வந்து இப்ப வரலன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க கேளுங்க. இங்க மான் இல்லைன்னு சொல்லுங்க. நான் உள்ள போறேன். மான் இருக்குதா இங்க? மான பாத்தீங்களா? யாராவது நிக்குதுல மான் சிரிக்கிறாங்க. இங்கதான் நிக்குது. ஆமா இங்க நிக்குது. அங்க நிக்குதுல்ல. நீங்க சொல்றது நானும் போக மான் உள்ள இருந்து வர என்ன கேட்பாங்க? ஏமா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இப்படி அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு இப்படி வஞ்சகம் பண்றீங்களே. அடுத்த மான் வேணும்னா எங்கிட்ட என்னங்க விஸ்வாமித்திரர் மாதிரி எங்கிட்ட கேட்க வேண்டியதானம்மா. விஸ்வாமித்திரர் வந்து மான் என்ன சொல்றீங்க? அண்ணன் 7 பேர் இருக்காங்கல்ல. அவங்க மான் வேணும்னா அவங்க கேட்டு வாங்கிக்கிறோம் தானே. உங்களுக்கு மானுதே வேணுமா? வேற மாடு எரும மாடு எல்லாம் ஒண்ணுமே வேணாமா? அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா மானையெல்லாம் கையில பிடிக்க முடியாது. இப்படித்தான் வீம்பு பண்ணாரு விஸ்வாமித்திரர். யாரு? வஜிஷ்டராகப்பட்டவருடைய அந்த மகா சக்தியை பார்த்துட்டு, அதாவது தான் கௌசிய மன்னனாக இருக்கும் பொழுது மன்னனாக இருப்பதை விட ஒரு முனிவராக இருப்பது எவ்வளவு மரியாதைக்குரியது என்று நினைத்து என்ன செஞ்சாரு? அவர் 1000 ஆண்டுகள் தவம் இருந்து பிரம்ம ரிஷி பட்டத்தை எல்லாம் பெற்றார். யாரு? அந்த விஸ்வாமித்திராகப்பட்டவர். அவர் சும்மா அந்த ரிஷி பட்டம் பெற்றோட பேசாம இருந்திருக்கலாம். வசிஷ்டரையும் அருந்ததி அம்மாவை போய் சோதனை செய்யறதுக்கு பார்த்தாரு. வாங்க வேடுகிறே, சம்பாஷணைக்கு 2 வேணும். 2 பேர் வேணும். தமிழுக்கு 2 அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. ஒருத்தர் கேட்டாதானே கதை சொல்ல முடியும். சரி, அத வசிஷ்ட முனிவரை போய் சோதனை பண்ணணும். ஏன்னா வசிஷ்டர் முனிவரை மட்டும் கிடையாது, அருந்ததி அம்மாவும் வசிஷ்டர் முனிவரும் இந்த உலகத்திலேயே சிறந்த தம்பதியினர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் போட்டுனாங்க. ஏற்கனவே விஸ்வாமித்திரரை பார்த்து, அதான் விஸ்வாமித்திரர் வஜிஷ்டரை பார்த்துதான் பொறாமப்பட்டுதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தவறுக்கு போனாரு. இப்பவும் அவரையே தான் நோண்ட போறாரு. போய் அவங்க சோதனை செஞ்சு பார்க்கணும்னு போறாரு வீட்டுக்கு. அவங்க மிகச்சிறந்தவர்கள் இல்லவா? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்றவங்க. எதுவுமே இல்லாட்ட கூட எதையாவது புதிதாக உருவாக்கி என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அவங்க கேட்டு வந்து அதை கொடுக்கக்கூடிய அற்புதமான தம்பதியினர் அவங்க. உடனே போய் கேட்டவனே என்ன செய்யறாங்க? என்ன கேட்டாங்க தெரியுமா? விருந்து, உங்களுக்கு மதிய விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் கேட்டதை கொடுத்தாலே நான் விருந்து சாப்பிட வைக்கிறேன். அப்படி என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? உங்களை மாதிரியே வராத மான் இருக்குன்னு சொல்றது மாதிரி 1008 காய்கறில சாப்பாடு இருக்காரு. 1008 காய்கறி. 1008 காய்கறி சரின்னு விட்டாங்க அருந்ததியம்மா. எப்படிப்பட்ட அற்புதமான பெண்மணி அவங்க. அதுல வஜிஷ்டராகப்பட்டவருக்கு ஆச்சரியம் இருந்தாலும் நம்பிக்கை மனைவி மேல. சரின்னு சொல்லிட்டு விரதம் வச்சாச்சு, எல்லாம் சமைச்சாச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு, இலைய போட்டாச்சு, காய்கறி வச்சாச்சு. 11 வச்சிருக்காங்க காய்கறி. 11 காய் வச்ச உடனே வந்துச்சு வரு விஸ்வாமித்திரருக்கும் சொல்லுவாங்க தெரியுமா? அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன உனக்கு யாராவது ரொம்ப கோவப்பட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஸ்வாமித்திரர் கோவம் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க.
வந்தது அதாவது கோபம் வந்து அவங்களுக்கு புத்திய மலிக்கணும். துர்வாசம் ஆமா, அறிவு வேலை செய்யாது. கோபம் வந்து எதிர்த்து நிக்கிறாரு. அடுத்தது அதை பார்த்து இங்க வாங்க, பார்த்து அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. நக்கலாம் எப்படி இந்த ஆள்லாம் வந்து ஒண்ணும் தெரியல, என்ன படிச்சிருக்காரு சொல்றாரு இந்த ஆளு. ஒண்ணு கூட தெரியல இந்த ஆளு. இத ஒரு காய்கறி பத்தி கூட இந்த ஆளுக்கு தெரியல. யாரு சொன்னது? அருந்ததி அம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுல. விஸ்வாமித்திரரை பார்த்து அப்படி வந்து ஏளனமான செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாம வந்து இப்படி நிக்கிறானே அப்படின்னு. விஸ்வாமித்திரர் இந்த ஆளு வந்து ஒண்ணுமே தெரியாம இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகாத ஒண்ணு சொல்லிக்கிட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. ஒருத்தர் கோபமா இருக்கும்போது சிரிச்சா எவ்வளவு கடுப்பு வரும் தெரியுமா? மறுபடியும் இவருக்கு ரொம்ப விஷமா கோவம், உங்களுக்கு கோவம் வருது உடனே. ஆமா, உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க பிரம்மரிஷி பட்டம்லாம் பெற்று இருக்கீங்க, உங்களுக்கா தெரியாது? நீங்க ரிக்யசுர் சாம அதர்வனம் என்கின்ற 4 வேதங்களை நல்லா படிச்சவர். அதர்வன வேதத்துல காய்கறியை பத்தி சொல்லியிருக்கேன், அது தெரியலையான்னு கேட்டாங்க. சொன்னவனதான் ஆஹா, நம்ம வந்து இவங்கள சோதனை செய்யணும்னு நினைச்சு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஒரு மூக்கு விடப்பட போறோமே அப்படின்னு அப்படின்னு அதோட அவங்க சொல்றாங்க. அதாவது 8 காய்கறியை தனியா எடுத்து வச்சுட்டாங்க. 3 காய்கறி பாகற்காய், பிரண்டை, பலாப்பிஞ்சுல வந்து என்ன செய்யறாங்க, பொரியல் பண்ணிருக்காங்க. பாகற்காயில 300 காய்க்கான சத்துன்னு சொல்றாங்க. 300. பிரண்டையில ஒரு 300 காய்க்கான சத்து. எத்தனை ஆக மொத்தம்? 600. பலாப்பிஞ்சுல ஒரு 400 காய்க்கான சத்து இருக்கான். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் காயெல்லாம் வச்சு சாப்பிடணும். அதனாலதான் அன்னைக்கு நிறைய ஆயிலோட இருந்திருக்காங்க. இன்னைக்கு எந்த பிள்ளையும் காயே சாப்பிடுறதே கிடையாது, எந்த காயுமே சாப்பிடுறது கிடையாது. சொன்ன உடனே அவருக்கு மூக்கு உடஞ்சிச்சா? மூக்கு உடஞ்சிருச்சு அவருக்கு. அத மாதிரி உங்களுக்கு மூக்கு உடைய போகுது. மானு இருக்குங்கிறிய மானு இல்லைன்னா மூக்கு உடையதானே நினைச்சு. அன்னபூர்ணின்னு ஒரு பொம்பளை இருந்தாலும். எந்த அன்னபூர்ணி? காசி கைலாசனர் இல்ல, அவங்க மனைவியா? கதையில அன்னபூர்ணி பார்வதி தேவியார் கிடையாது. இல்ல, அந்த அம்மா ஒரு அடகு கடை வச்சிருந்துச்சான். இந்த பொம்பளை என்ன பண்ணா, ஒரு பொம்பளை அந்த அம்மாட்ட போய் அடகு வைக்க, ஏமா என் சட்டியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்க, சட்டியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்க, எப்பமா திருப்போண்டு கேட்கல, நான் 1 மாதத்துல திருப்பிக்கிறேன் அப்படின்னு சட்டியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போக. 1 மாசம் கழிச்சு திரும்பி வரும் பொழுது அந்த அம்மா ஒரு சட்டியோட சேர்த்து அதுக்குள்ள ஒரு சின்ன சட்டியை போட்டு, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சட்டிக்குள்ள ஒரு சின்ன சட்டியை போட்டு கொடுத்தாங்க. அப்ப அந்த பொம்பளை கேட்டா, என்னம்மா நான் ஒரு சட்டி தானே கொடுத்தேன், நீங்க இன்னொரு சட்டி. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, உன் சட்டி குட்டி போட்டுருக்குமா அப்படின்னு. சட்டிய குட்டி போடுதா? இவளுக்கு சந்தோஷம். வராதமான வந்துச்சுன்னு சொன்னவர் சட்டி குட்டி போச்சுன்னு சொல்லுவார்ல. இவளுக்கு சந்தோஷம், ஒரே சந்தோஷம் இவளுக்கு ஒரே சந்தோஷம். சட்டி குட்டி போய் நம்ம சரி வாங்கிட்டு போக வேண்டியதானே. சும்மா இருந்தாலா போய் தெருவுல இருக்க பொம்பளைகிட்ட பூரா என் சட்டி குட்டி ஓட்டுச்சுன்னு சொல்ல. நம்ம பொம்பளை தான் 1-9 சொல்லுவாங்க. இவள சும்மா இருக்க இப்ப சும்மா இருந்தாலா? சும்மா இருக்க மாட்டா. சும்மா இருக்காம தெருக்குள்ள போய் சொல்ல. அந்த பொம்பளை பூரா மொத்தமா கிளம்ப நேரா அந்த அக்கா வீட்டுக்கு. ஆளுக்கு ஒரு சட்டி, அவங்க சட்டியை வச்சுட்டு போனா அந்த அக்கா என்ன அப்படி வந்திருக்கீங்க கையில அடமானம் வைக்க வந்திருக்கோம்னு சொல்ல. அடமானம் வைக்க வந்திருக்கோம்னு சொல்ல, சரி கொண்டு வாங்க. எப்ப திருப்ப வேண்டிய நானும் 1 மாதத்துல திருப்பிடுவேன்னு எல்லா பேட்டையும் சொல்ல. 1 மாசம் கழிச்சு அதே மாதிரி பணத்தோட சட்டியை திருப்ப போறாங்க. இந்த அக்கா வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு முக்காடு போட்டு அழுகுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்ன அந்த அக்கா அழுகுறாங்க அப்படின்னு. ஏக்கா அழுகுறீங்கன்னு கேட்க, திரும்ப பார்த்தோன்னே முக்காடு போட்டுட்டு அழுகுது. ஏக்கா அப்படி அழுகுறீங்கன்னு கேட்க, ஏண்டி நீ சட்டி கொடுத்த இல்ல, உங்க சட்டி கூட குட்டி விடாம செத்து போச்சு. இவ கேட்டாலாம், ஏண்டி யார இழிச்ச வாயினாக்க பாக்குற, ஏண்டி எந்த ஊர்லடி சட்டி குட்டி போடுச்சு அப்படியே ஏண்டி நினை சொல்லாம கதையில உங்களை சொல்லுவானா, ஏண்டி
ஏண்டி எந்த ஊர்ல அடி குட்டி சட்டை சட்டி குட்டி போட்டுருக்கு. யாரு ஏமாத்த பாக்குறேன். ஏண்டி யார ஏமாத்த பாக்குறேன் அப்படின்னு அந்த பொம்பளை ஊர் அந்த பொம்பளை கேட்டா அதுக்கு அந்த பொம்பளை கேட்டாலும் வாடி வா உன்னைய தாண்டி ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி சட்டி குட்டி ஓசுல மட்டும் சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனேன், இப்ப மட்டும் கசக்குதா அப்படின்னா குட்டி போட்டதை நம்பினவங்க செத்து போச்சுங்கிறதே நம்ப. அந்த மாதிரி சாமர்த்தியமா ஏமாத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. என்ன செய்வேன் தெரியுமா? நம்புறவா குட்டியாடு தப்பி வந்தா புள்ளநரிக்கு சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தா புள்ளநரிக்கு சொந்தம். புள்ளநரி மாட்டிக்கிட்டா, புள்ளநரி மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா 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 வசமா மாட்டிக்கிட்டா, வசமா மாட்டிக்கிட்டா. புள்ளநரி மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம், புள்ளநரி மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம். முட்டை கோழி தப்பி வந்தா கட்டி சேவலுக்கு சொந்தம். கொஞ்சம் காட்டமா கொஞ்சம் காட்டமா ஏழல எதுவும் காட்டுமா இல்ல வேற எதுவும் உங்களுக்கு நாட்டமா? காட்ட
போய்தான் குடிக்க வந்தேன் அந்தரத்தை விழாக்கி ஐந்தலத்தை அம்பாக்கி மந்திரத்தை ஏறியுள்ள வான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரன் சூரியன் இந்த ஆண் கொண்ட கவனத்தை வந்து விளையாடு எங்க அண்ணம்மா இப்படி மனசு இருந்த ஏமா அப்படி பார்த்துட்டு நிக்கிற இப்படி பாடுறத பார்த்தா இவரை பார்த்தா மான தேடி வந்துடுவாரே தெரியுது. எங்க அண்ணன் அதை சொல்லிட்டு போச்சு அப்பவே. அந்த ஆளு முரட்டாளா இருக்கு, கவனமா பேசுன்னு எங்க அண்ணன் சொல்லுச்சு. அது நியாயமாத்தான் இருந்திருக்கு. அதனால இவர் வந்து மானெல்லாம் தேடி வந்தது மாதிரி தெரியல. தேடி வந்தது உண்மையில் மானா வந்திருந்தால் இல்லை என்றைக்கு தெரியலங்க. அதனால மாடு மாடு இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா விடுந்துரும், ஊருக்கு போக முடியாது. அதனால அடுத்தவங்க பொருளை ஒரு பொருளும் கிடையாது இங்க. ஆமா, எந்த பொருளும் கிடையாது இங்க. அதனால திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. ஒரு பொருள் தொடர்ந்து வச்சுன்னா அது அவனுடைய அடையாளத்தை நம்ம கேட்டுட்டே ஆகணும். என்ன தேடி வந்துட்டீங்க, ஒரு மனுஷன் எங்களை மதிச்சு வந்துட்டீங்க. அதனால நாங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இதை ஒரு மாடன்னு சொல்றீங்க. நாங்க பார்க்கல, இருந்தாலும் அதுக்கான அடையாளத்தை சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. அவங்கள விட்டு நான் தேடி தர சொல்றேன். ஆனா எங்க திரைப்படத்துக்குள்ள வரல, பக்கத்து தோட்டத்துக்குள்ள போயிருந்தா நான் தேடி தரேன். நான் தேடி வந்தது ஒன்னத்தை. அண்ணன் தம்பி 7 வரைக்கும் அவனை நோடி எடுத்து போவாங்க. தேடி வந்தது நான் ஒன்னத்தை. என்னத்தேனா? ஒன்னத்தை. என்னைய? ஒன்னத்தை. ஒண்ணு. எந்த ஒண்ணு? நான் தேடி வந்தது ஒண்ணு. அதான் சொல்ல சொல்றோம். சொல்லுங்க. நான் சொல்றேன்.
அது யாரு? நான் மான தெளிவலி. இப்ப என்ன சொல்றாரு? இந்த வெக்கையில எவனாவது மான தேடி போவானா? இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒன்னையத்தான் தேடி வந்தேன். ஒன்னையத்தான் தேடி என்னைய அண்ணா ஒன்னையத்தாமா தேடி வந்தேன். அண்ணா நேத்து பூத்தாலே இப்படி நீ சொன்னது சரியாத்தான் இருக்கு. முரட்டாளாதான் இருக்காங்க. அந்த ஆளு மனம் படைத்து வள்ளி வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்பவன் நானே. ஆதியிலே கொடுத்த வாக்கு உன்னை ஆட்கொள்ளும் காலம் நெருங்கி விட்டது. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும். ஏன்னா நான் தாரத்துல 2ஆம் தாரமா வரப்போறவன். அதனால எப்பவுமே ஒரு பாதுகாப்புங்கிறது இருக்கணும்ல. தாரத்தில் மூத்தவர் தெய்வயானையாக இருந்தாலும் இந்த உலகத்து மக்கள் அனைவரும் பெயரையே முதலாக வைத்து வள்ளி தெய்வயானை வள்ளி தெய்வயானை என்று அழைத்து வர வேண்டும் முருகா. நல்லா தானே கேட்டேன். என்ன ஏமாத்தினேன்? அந்த ஒரு வாரம் போதும் முருகா. இன்று முதல் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்கள். மேலவாத்தியம் முழங்கட்டும். அனைவரும் நலமுடன் வாழ்க. பேரன்புமிக்க நாடகக்கலா ரசிக பொதுமக்களை, இந்த நாடகத்தை விடிவரை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும்
எங்களுக்கு விடிவரை சிறந்த முறையில் ஒளிபரப்பு அமைத்து கொடுத்த எமது தேனிசை தென்றல் ஈஸ்வரி ஆடியோஸ் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டர்களுக்கும் உரிமையாளருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான முறையில் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் இம்மண்ணின் வைத்த நமது மாணிக்கராஜ் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நாடகத்தை நிறைவு செய்கின்றோம். அன்பு வணக்கம்.